முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். இந்த இடத்துல ஊழல் எதிர்ப்பு அலை இந்தியா முழுக்க வீசுதுன்னு சொல்றீங்க. அது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட வந்திருக்கக்கூடிய முடிவுகளை அது அறிவியல் பூர்வமாக நடத்தப்பட்டதுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே இதை நடத்தக்கூடிய ஏஜென்சி எல்லாருமே அறிவியல் பூர்வமா விஞ்ஞான பூர்வமா தான் நாங்க நடத்திருக்கோம் சொல்றாங்க. சாம்பிளிங்கிறதுல நான் வந்து அகைன்ஸ்ட் கிடையாது. நிச்சயம் வந்து ரேண்டம் சாம்பிளிங்ல வந்து நிச்சயம் சக்சஸ் இருக்கும். இல்ல அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஊழல் எதிர்ப்பு அலை அல்லது பிஜேபி சொல்லக்கூடிய வார்த்தை இதை நீங்க ஊழல் எதிர்ப்பு அலைன்றாங்க, நரேந்திர மோடி அலைன்றாங்க. அது வட இந்தியால வீசாமலா இவ்வளவு எண்ணிக்கை பிஜேபிக்கு கொடுக்க முடியும்? அதுதான் அந்த கருத்து கணிப்பே தவறுதானே நான் சொல்றேன் நானு. ஏன்னா வந்து 180 தொகுதியில எல்லாம் டைம்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 180 கான்ஸ்டிட்யூன்சி தான் பண்ணிருக்காங்க. ஒரு தொகுதியில 3000 பேர் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. 3000னா ஒரு அசம்பிளி செக்டாருக்கு 500 பேர். உங்களுக்கு 15 லட்சம் ஓட்டு உள்ள ஒரு தொகுதியில ஒரு 500 பேரை 3000 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு அவங்களுடைய இதை வாங்கிட்டு நீங்க கணிக்கிறதுங்கிறது நிச்சயம் அது வந்து தவறுதான். அப்படி அதுதான் வந்து சாம்பிளிங் உடைய ஹோல் ஐடியா. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வந்து சாம்பிளிங் பண்ணி ரேண்டம் சாம்பிளிங் பண்ணி இருந்தீங்கன்னு வைங்க, 100% கரெக்டா வரும். ஓட்டு போட்டுட்டு வெளியே வரவங்களை போய் மைக்கை நீட்டி நீ எதுக்கு ஓட்டு போட்டா நிச்சயம் உண்மையே சொல்ல மாட்டார்கள். நீங்க அந்த விதத்துல பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்து எதையுமே விவாதிக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து கௌரி சங்கரும் சரி அப்பாவும் சரி அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்றது வந்து இந்த எக்ஸிட் போல் டேட்டா வச்சுட்டே இல்லை. எங்களது கட்சிக்கு தான் வாக்கு கிடைக்கும், நாங்கள் தான் ஜெயிப்போம், ஓட்டு முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எதுவுமே பேசாம நேரா வந்து 16ஆம் தேதிக்கு பிறகுதான் பேசுவோம். அப்ப இருக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு அன்றைக்கு வந்து நாங்கள் இவ்வளவு வரும் என்று எதிர்பார்த்தோம், இப்போது வரவில்லை, நாங்கள் சொல்லிவிட்டோம் வந்து விட்டது, இது ரெண்டு தான் இருக்கு. டேட்டா படியே பார்த்தாலே அதிகமான சீட்டு சொல்லி இருக்கிறது ஏடிஎம்கே தான். அதைத்தான் நான் 40 தொகுதி ஜெயிக்கும்ங்கிறேன், 31 தொகுதி ஜெயிக்கும்ங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த வகையிலுமே ஏடிஎம்கே தான் அதிகமான எண்ணிக்கை இல்ல. நீங்க அதையும் தாண்டி நீங்க வேற சில வெற்ற முன்வைக்கிறீங்க. அதுல முதல் வந்து காங்கிரஸ் அடிக்கிறதுல சந்தோஷமா அடிக்கிறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சமானது. ஆனால் நரேந்திர மோடிக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது, அவங்க 175 தான் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய கட்சியுடைய பிளாங்க். அதனால நீங்க அதை முன்வைக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய குறிக்கோள். பிஜேபியே இந்தியாவில ஒரு 5-6 ஸ்டேட்ல தாங்க கட்சியே இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. வேற இந்த 170 சீட்டு வருதுன்னு சொன்னா அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், அது பிகாஸ் ஆஃப் மோடி. மோடியினுடைய இமேஜ்ல தான் மத்த இந்தியாவில் உள்ள மத்த ஸ்டேட்ல ஜெயிக்குது. வெஸ்ட் பெங்கால் மோடி அலை நீ சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? நீங்க சிரமமே கிடையாது, அதனாலதான் அவர் 170 சொல்றேன். இல்லைன்னா 2 தான். நீங்க தமிழ்நாட்டுல மோடிக்கு சீட்டு வேண்டாம், கேரளால வேண்டாம், கிடைக்க போறது இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு தொடர்ந்து வாக்குகளும் இடங்களும் கிடைக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ் இருக்கு. கண்டிப்பா 5-6 அத்தனையிலையும் இன்னைக்கு காண்பித்த அனைத்து டைம்ஸ் நவ் போல தவிர மீதி அனைத்திலும் ஒரு ஓவர்வெல்மிங் 50% மேல வாக்குகள் கிடைத்து டோட்டல் ஸ்வீப் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இந்த 4 முதல்ல. அதன் பிறகு இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் சீட்ஸ் கொடுக்கறாங்க. இது நம்பினீங்கன்னா இந்த 6 பிளஸ் மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்ல மட்டுமே அவங்களுக்கு 200 சீட்டுக்கு மேல வந்துருது. அதுதான் நம்ம மத்ததெல்லாம் அதான் முக்கியமான விஷயம். டைம்ஸ் நவ்ல வந்து நம்பர் ஆஃப் சீட் சொல்றாங்க, மத்ததுல வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் சொல்றாங்க. நீங்க கணிக்கவே முடியாது. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் வந்து சீட்ஸா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சதவீதத்திற்கு இவ்வளவு சீட் வரும்ன்றாங்க. இதுக்கு இடையில நீங்க வந்து யூபிஏ சொல்றாங்க 50%க்கு மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க. யூபில வலுவான கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியும் அந்த சமாஜ்வாடி கட்சியும் அங்க வலுவாட்டு இருக்கு, ஆட்சியில இருக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வலுவா இருக்கிறோ அதே வலுவோட தான் உத்தரப்பிரதேசத்திலையும் அந்த மாயாவதி அம்மா தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியும், அவர் நம்ம முலாயம் சிங் யாதவ் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியும் வலுவான கட்சிகள். அவங்க 2 பேரையும் மீறி இவங்க மிகப்பெரிய ஆட்சியில் இருந்த கட்சி தானே. காலத்தோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிஜேபி வந்து அங்க வந்து தலை தூக்க முடியல. அதே போல நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டா சரிதான், அதே போலதான் நிலைமை. நீங்க வந்து கடைசி 2 கட்ட தேர்தலுக்கு முன்னால என்ன சொல்றாங்க அவங்க, நாங்க வந்து மாயாவதி, அதே போல நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி,
தமிழக முதல்வர் இவங்க 3 பேருடைய அனுமதியை இவங்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிதான் மோடி அவர்களே சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது கடைசி கட்ட தேர்தல் உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால் அந்த பக்கத்துக்கு போன உடனேயே அவங்களுக்கு அங்க உள்ள நிலைமைகள் அவங்களுக்கு தெரியுது. என்ன சொல்லுங்க, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டாக்கி ராகுல் காந்தி வரும்போது 11 கிலோமீட்டர் தூரத்துக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்து, அப்ப உடனே அப்ப காங்கிரஸ் அங்க வரும்னு நீங்க சொல்ல முடியுங்க, அங்க காங்கிரஸே வராதுன்னு சொல்றீங்க. அதனால பெரிய 80 சீட்டு உள்ள யூபிலயோ, 42 சீட்டு உள்ள வெஸ்ட் பெங்கால்லயோ, அதே மாதிரி 40 சீட்டு உள்ள தமிழ்நாட்டிலயோ, மூன்றாவது அணி காங்கிரஸ் பிஜேபி அல்லாத மாநில கட்சிகள் செல்வாக்காக இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க ஏன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அல்லது சரியா பெர்ஃபார்ம் பண்ணதாக 150 இடத்தை தாண்ட முடியாத நிலைமையில் இருக்கிறதா தான் கணிப்புகள் சொல்லுது. அதை பத்தி பிறகு விவாதிக்கலாம். திரு கோபண்ணா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு வணக்கம், நன்றி. இந்த தேர்தலில் இதற்கு முன்னால் திரு கௌரி சங்கர் அவர்களும் பத்ரி அவர்களும் சொன்ன கருத்து, காங்கிரஸ் ஒரு மிக மோசமான தோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்க போகிறது அப்படின்றத பரவலான கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. இல்ல, பொதுவா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு மீது நம்பிக்கையே கிடையாது. 2004 ஒரு தோல்வி கருத்து கணிப்பு, 2009 தோல்வி. இவர்கள் சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்கல. 2009 பாரதிய ஜனதா கட்சி தோற்றதிலேயோ கருத்து கணிப்பு சொன்னவர்கள் தோற்று போனார்கள். ஒன்னொன்னு நான் சொல்றேன், இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு, 120 கோடி மக்கள் வாழ்கிற நாடு, 82 கோடி வாக்காளர்கள், 54-55 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியாவின் பல பகுதிகள், நான் இங்க இருக்கிற நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல யார் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு இடத்துல ஒரு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு, அது குழு அறையில் உட்கார்ந்துகிட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், அதனுடைய ஏஜென்சிங்க, இந்திய நாட்டினுடைய மக்கள், நான் சொல்றேன், சென்னையிலிருந்து தாம்பரத்து வரைக்கும் ஒரு மனநிலை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு மாதிரி இருக்கும், முக்குளத்தூர் பெல்ட் ஒரு மாதிரி இருக்கும், தென் மாவட்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மாவட்டம் ஒரு மாதிரி இருக்கு. எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் யார் வெற்றி பெறுவார் என்று என்னாலே உறுதி சொல்ல முடியல. சின்ன வயசுல இருந்து அந்த மக்களை பார்த்து, அது நீங்க சொல்றது கரெக்ட். ஒவ்வொரு எப்படி இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இது பொழுதுபோக்கா அவர்கள் நடத்தட்டும். இல்ல டிஆர்பி நீங்க சொன்ன இந்த 2009 2004 உதாரணத்தை எடுத்துக்கிட்டாங்க. சென்னையில் ஒரு மனநிலை, தாம்பரத்தில் ஒரு மனநிலை, அதுல இருந்து செங்கல்பட்டுக்கு வேறு மனநிலை, தேனிக்கு போனால் வேறு நிலைன்னு சொன்னீங்க. 2004 அப்படி இல்லையே, 40 ஒரே மனநிலை சம்பவத்தை பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. தேர்தல்ல பாத்தீங்கன்னா 1971 பங்களாதேஷ் வார் இந்திரா காந்தி நடத்திய போது இந்தியாவுள்ள ஒரு வேவ், இந்திரா காந்தி அலை வீசியது, 84 வீசியது, 77 இந்திரா காந்திக்கு எதிராக வீசியது, 91 ராஜீவ் காந்தி சிம்பத்தி வேவ் வீசியது. இப்படி எல்லாம் ஒரு எக்ஸெப்ஷனல் கேசஸ். ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு ஆதரவாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஊடகங்கள் எல்லாம் கைகோர்த்து கொண்டு ஜனநாயகத்திலே மக்களுடைய விருப்புரிமையை காலில் போட்டு நசுக்குகிற ஒரு முயற்சி இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அதாவது ஒப்பீனியன் மேக்கராக, கருத்துக்களை உருவாக்குபவர்களாக, மேனுஃபேக்சர்ட் மேண்டேட்டாக இது மாறிவிடுமேயானால் ஜனநாயகத்திற்கு இதை விட ஒரு பெரிய உங்க உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தேர்தல் கணிப்பு நடக்கிற நேரத்துல சரி, வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ல என்ன கருத்து தெரிவிக்க முடியும்? இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்குதான் 41 போன்ற, பீகார், இன்னும் சில வெஸ்ட் பெங்கால்ல 41 இடங்களுக்கு தேர்தல் 6 மணி வரைக்கும் இருக்கு. 6:30 மணிக்கு கருத்து கணிப்பு வருகிறது. உத்தரப்பிரதேசத்து 55 இடங்கள். ஒன்னொன்னு சொல்றேன், டைம்ஸ் நவுல கர்நாடகாவில் காங்கிரசுக்கு 8 இடங்கள், CNN IBNல 18 இடங்கள், 2 கருத்து கணிப்பு. இது 8, அது 18. அதை எளிதாக விளக்கி விடலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஓட் பெர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கோ அதுல பெர்சன்டேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டம். சீமாந்திரால அதேதான், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் டிடிபி பிஜேபிக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அங்க காங்கிரஸ் சுத்தமா வைப்ட் அவுட். அங்க நீங்க பேசுவதற்கான இடமே இல்லை. அதாவது இங்க பொதுக்களத்துல இப்போ 4 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறப்ப கோபண்ணா அவர்கள் வேற எதையும் சொல்ல முடியாது. ஆனால் எங்க ரொம்ப க்ளோஸ் வாக்குகள் இருக்கோ அங்க அவங்களே சொல்லிடுறாங்க, எங்களால சரியா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, இதுதான் எங்களுடைய பெஸ்ட் கெஸ் அப்படின்னு. இப்ப நம்ம ஒரேடியாக எக்ஸிட் போல்ஸ் அடிச்சு நிமித்தி அதை நான் நம்ப வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இவள் 3 பேருடைய வாதமே பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க இதுல மேல நம்ம எப்படி நீங்க ஒரு விவாதத்தை உருவாக்க போறீங்க? பிறகு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங் ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த மீடியா தான். அதுக்கு நன்றி சொல்றேன். 75% ஓட்டு அதுக்கு காரணம்
மீடியாக்கள் தான். அந்த வகையில சொல்றேன். 2009 கருத்து திரிப்புங்கிறது இருக்கு பாருங்க, தேர்தலுக்கு பிறகு அது வந்து அப்சல்யூட்லி இது வந்து ஒரு ஹம்பக் தானே தவிர இதுக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு எப்பெல்லாம் எந்த கட்சி ஒரு வெற்றி முகத்தை எட்ட முடியாது, வெற்றி முகத்தை எட்ட முடியாத நிலைமையில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியெல்லாம் எக்ஸிட் போல்ல குறைவான நிலையில் வருது அவங்க நிராகரிக்கிறத பார்த்திருக்கோம். அதே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய லிஸ்ட்லயே ஏடிஎம்கே அதிகமான சீட்டு தான் அவங்க சொல்றாங்க. அதுவே எனக்கு மனக்குறைவு. 40 சீட்டு ஜெயிக்கும்னு நான் நிற்கும்போது இவங்க 31 சீட்ல நிக்கிறாங்க. அதுவே தவறுதானே. 2009 ஏடிஎம்கே வந்து 21 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புல சொன்னாங்க. 9 சீட்டு தான் ஜெயிச்சு, 9 சீட்டு தான் டிஎம்கே ஜெயிக்கும்னாங்க, 18 சீட்டு ஜெயிச்சு. 2009 இதே போல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் CNN IBN வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. பிஜேபி வந்து 185 இருந்து 185 சீட்டும், காங்கிரஸ் கூட்டணி வந்து யூபிஏ வந்து 285 இருந்து 201. எவ்வளவு வந்து 262 சீட்டு யூபிஏ வந்து, வெறும் 116 சீட்டு தான் பிஜேபி எடுத்து, 159 சீட்டு தான் எடுத்து. அதனால தேர்தலுக்கு பிறகு எடுத்த கூட்டணியை எடுத்த லிஸ்டே உண்மைன்னு சொல்ல முடியாது. நீங்க தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுடுங்க, நான் இதுல இருந்து சொல்றேன். எல்லா மாநிலங்களிலும் நீங்க வந்து 2009க்கு பிறகு 2014 வரைக்கும் கர்நாடகத்துல பிஜேபி ஆட்சி இழந்திருக்கு, இமாச்சல பிரதேசத்துல இழந்திருக்கு. இப்படி பல மாநிலங்கள் கடைசியில ஒரே ஒரு மாநிலம் தான் ராஜஸ்தான் மட்டும்தான் இப்ப அவங்களுக்கு கெயின். டெல்லி காங்கிரஸ் இழந்திருக்கு. பெரிய அளவுல மாநில கட்சிகள் தான் எல்லா இடங்களிலும் இருந்திருக்கே தவிர காங்கிரசும் பிஜேபியும் ஒரே நிலையில ரெண்டு விஷயங்கள் பேச வேண்டிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ நிச்சயமா உருவாக்காது. இந்த போல் வந்து அது உங்களுடைய நம்பிக்கை இல்ல. அந்த ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருந்தாங்க. முன்னால் நீங்க சொன்ன வார்த்தை தான் இப்ப சொல்றீங்க. இல்ல, வாக்குப்பதிவுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட சொல்ல பல வாதங்களை தான் இப்போ நீங்க முன்வைக்கிறீங்க. நான் முன்னும் சேர்ந்து ஒரே கருத்தை சொல்லியிருந்தேன். இவங்க வந்து தேர்தலுக்கு முன்னும் சரி பின்னும் சரி மிகப்பெரிய அளவுல கருத்து கணிப்புக்காக பெரிய டீமை உருவாக்கி இருந்தாங்க. அவங்க வந்து இப்படி தேர்தலுக்கு முன்னால சட்டம் கிடையாது, நம்ம இதை கருத்து கணிப்பு சொல்றதுக்கு பின்னாலேயாவது சொல்லுவோங்கிற வாங்கின காசுக்கோ எதுக்கோ ஒரு கடமையை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி பண்ணாங்கிறத பிப்ரவரி 2014 நியூஸ் எக்ஸ்பிரஸ் 11 கம்பெனிகளை அதுக்கு இது இந்த கருத்து கணிப்புக்கு காசு வாங்கி செய்தவங்க என்ன நிலையில இருந்தாங்கன்னு தெரியும். 4 கோடி ரூபாய் வாங்கி, அது ஒரு குற்றச்சாட்டு. நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் இது மாதிரியான இதற்கு முன்னால் நடந்த சில கணிப்புகள் தோற்று போனது உண்மை. கணிக்கவே முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுல பண்டித்தியம் பெற்ற பல வல்லுநர்கள் சொல்றதையும் நாம் பார்க்கிறோம். இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.